வெல்கம் டு சிம்பிள் எடிட்டிங் சீரிஸ். இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அண்ட் யார் வேணாலும் எடிட் பண்ணுற டுட்டோரியல்ஸ் தான் நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது எடிட்டிங்கில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லெட்ஸ் பிகின். இந்த சீரீஸில் 6 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஐகார்ட்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ தான் என்னென்ன டூல் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அண்ட் டீட்டெயில்டாக அந்த டுட்டோரியலில் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோக்குள்ளே இன்னொரு வீடியோ எப்படி ஆட் பண்ணுறது, இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கு ஆடியோ டெக்ஸ்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு டோட்டலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் லெட்ஸ் பிகின். இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு தென் உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ இல்லை இமேஜஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நான் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ இல்லை இமேஜஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சேம் வீடியோலேயே வந்து நீங்கள் இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணோன்னா நீங்கள் அகைன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணக்கூடாது. அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அதை மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து கண்டினியூஸாக இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுது நீங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கீங்களோ. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் தான் நம்ம வந்து லேயருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த லேயர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீடியோ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, அந்த வீடியோவில் இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இமேஜஸ் வந்து ஆட் பண்ணோன்னா இந்த லேயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மீடியான்னு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸும் வரும், இமேஜஸும் வரும், ரெண்டுமே வரும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கைன்மாஸ்டர் கிராக் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களால் வீடியோஸும் வந்து ஆட் பண்ண முடியும். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த வீடியோ போட்டிருக்கேன் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அது ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு இமேஜை ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் அதை ட்ராக் பண்ணிக்கலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதோட சைஸை வந்து இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு செகண்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக வேணும், ஸ்க்ரீன் ஃபுல்லாக வேணும்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சைடில் அது மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து இது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம், அதோட லென்த்தும் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோ ஆட் பண்ணிங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து டபுள் சைடில் வந்து வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேணும்னா ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் அண்ட் ஃப்ளிப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸி தான், நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து எஸ்டர்டே போட்ட வீடியோவில் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ராப்பிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ பர்டிகுலராக வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இடத்துல ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து அந்த இடத்துல க்ராப் ஆகிடும். தென் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அண்டோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்பில் வந்து க்ராப் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுறங்க. எனேபிள் பண்ணுறதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ராப் அவுட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பில் வந்து க்ராப் ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஷேப் வந்து பிளர் ஆகிட்டு இருக்கும் அந்த கார்னர்ஸ்லாம் மட்டும். ஸோ வந்து உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட்டிவாக நிறைய வந்து ஷேப்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆப்ஷன், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக இருக்கும். ஸோ வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபில்டருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜோட கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நிறைய ஃபில்டர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், தென் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து நான் 6 சீரீஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வந்து அது பார்க்கலன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து அந்த லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மீடியா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து உங்களோட வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன இமேஜ் ரிலேட்டடாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஆடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ண மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும்.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இமேஜஸ்க்கு வந்து என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் வீடியோக்கும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதே மாதிரி அனிமேஷன், கட் ஆப்ஷன்ஸ், ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வீடியோ ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோவுக்கு நீங்கள் டெக்ஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்துருப்போம். என்னென்ன டெக்ஸ்ட்டோட ஸ்டைல்ஸு, ஃபில்டர்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேம் இந்த டெக்ஸ்ட்டுக்கோ பார்த்தீங்கன்னா அனிமேஷன், கலர்ஸ், ஃபில்டர்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ஒரு இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. அதுக்கு வந்து ஒரு ஆரோ மார்க் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு தென் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு நிறைய சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் சிம்பிள்ஸ், தென் வந்து பென் சிம்பிள், இது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் அது மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இமேஜை வந்து நீங்கள் கரெக்டாக ஆரோ மார்க் வச்சு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். தென் இப்போ கலர் சேஞ்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரெட் கலர் சர்க்கிள் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் வந்து செலக்ட் பண்ண தெரியலனா உங்களுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு கலர் டயலாக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் இதெல்லாம் இரேஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தேர்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாததை நீங்கள் இரேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு டோட்டலாகவே எரேஸ் பண்ணால் பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன ஹேண்ட் ரைட்டிங்லாம் போட்டிங்களோ எல்லாமே வந்து டோட்டலாக எரேஸ் ஆகிடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, தென் அதோட கலர், தென் வந்து ஷேப்ஸ்லாம் எப்படி இரேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த சைஸில் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஷேப்லாம் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அனிமேஷனும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இமேஜஸ்க்குலாம் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்தோமோ அது எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுலேயும் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட அனிமேஷனை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட டியூரேஷனும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் எப்படி ஆடியோ ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த ஆடியோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். அண்ட் இந்த ஆடியோ பற்றி டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு இந்த சீரீஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலேயே வந்து நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணலாம், வீடியோ ஆட் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், தென் வந்து ஆரோ மார்க், ஷேப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம், ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரே வீடியோலேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து இந்த லேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2-3 இமேஜஸ்லாம் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்வான்ஸாக கைன்மாஸ்டர் கிராக் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 லேயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எடிட் பண்ண வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.